வந்து அப்பப்பா இந்த பத்திய ஜாமனுக்காண்டி அந்த நல்ல மீன் இப்போ போப்புறம் போட்டு எத்தனை மணிக்கு வந்து மலை சமைச்சிட்டு செல்லக்கிளியப்பாவுக்கு வந்து 12 வந்து மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அம்மமான சேவையை முடிச்சு போட்டு எங்கள்ட சுமன் மாமான பாட்டை வந்து நீங்க இன்றைக்கு எங்கள்ட சேனல்ல வந்து கேட்க போறீங்களா போட்டு காட்டுன்னு பாருங்க இந்த சுமன் டாடி இது போதும் இண்டாதே இங்கு போராடும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் எங்க நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் வந்து எங்க வீட்டுக்கு பின்னால தான் வந்து நிற்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில காலையிலே வந்து வீடியோ தொடங்க வந்து அதான் வந்து நாங்க இப்போ ஒரு இங்க டவுனுக்கு வந்து போக போறோம். என்னம்மா அதை வந்து ஏனம்மா போக போறோம்? டவுனுக்கு ஏன் போகிறோம்? மீன் வாங்க. அதை வந்து ஏன் மீன் வாங்கன்னு சொன்னாலும் உண்மையிலே என்ன அவங்க வடமையாக சொன்னாதான் நாங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த குழம்பு கறியில் அப்படி இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த பத்திய மீன் அதாவது அரைச்ச கறிக்கூடிய மீனை வந்து பெரிய மீன்களும் கொடுக்கக்கூடாது. அந்த கொழுப்பு இல்லாத மீன் வந்து குஞ்சு மீன் நல்லது தானே, நெத்தோலி அப்படியான மீன்களை வந்து நாங்கள் வேண்டி கொண்டு வந்து இன்றைக்கு அப்பாவுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்க போகிறோம். இன்றைய தினம் வந்து அப்பப்பாவுக்குரிய அந்த பத்திய ஜாமனுக்காண்டி அந்த நல்ல மீன் வெள்ளெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அப்பப்பாவுக்குரிய சாப்பாடு வந்து நாங்கள்லாம் செஞ்சு கொண்டு போக போகிறோம். நம்ம அதை விட முருங்கையில கீரை எல்லாம் நல்லது தானே அப்பாவுக்கு. அப்போ முருங்கையில எல்லாம் வந்து எங்களோட ஊரில் வந்து நோம்பலாக இல்லாட்ட பழவிலையும் ஆகலாம். அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு அக்கா கேட்டுருந்தாங்களா, அப்போ அவங்க சொன்னாங்க தேவையான இலை இருக்குது, நீங்கள் வந்து எப்போவுமே ஆஞ்சு கொண்டு போகலாமண்டு. நான் வந்து அப்பா குழம்பு பார்க்க போகிறதுக்கு முதலும் முருங்கையிலே ஆஞ்சேன். நான் ஆஞ்சு நல்ல ஒரு வரத்தது. ஆனால் உண்மையாக அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து சாப்பிட எனக்கு டைம் இல்லாமல் போட்டுது. மிச்சம் இருந்து சாப்பிட்டீங்களோ? இரவு போல சாப்பிட்டாங்க அப்பா எல்லாம். நல்ல ஒரு உண்மையிலே முருங்கையில வந்து நல்லது, ரத்த விதத்தை எல்லாம் கூட்டும். அப்பா இலையிலேயும் இருக்கு, நாங்கள் ஆஞ்சு கொண்டு வர போகிறோமே. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலில் வந்து நாங்கள் நினைக்கிறோம் வந்து ஒரு நாள் வந்து வீடியோ போடணும்னு சொல்லி. அப்போ அம்மாவும் கொஞ்சம் பிஸின்னு சொன்னால் அனுச்சித்தி விட்ட போடுறது, அப்பப்பாக்கான ஒரு அந்த என்ன சொல்ல அனுச்சித்தியாகல அந்த ஜூஸ் அடிச்சு கொடுக்குறது. அப்படி அப்பப்பா வந்து எனி டைம் வந்து கழிக்கிறா வந்து அம்மா வந்து வீட்டில் இல்லை கொஞ்சம் சொன்னால் அனுச்சித்தி விட்டான்னு வந்து அம்மா நிற்கிறவா. வீட்டை வார கூட வந்து மதியத்தில் நம்ம சமைச்சி போட்டு போனான்னு சொன்னால் ஒரு 6 மணி 6:15 அப்படி தான் நான் வேணாம்மா அப்போ தான் நாங்கள் வந்து வீட்டை வாரது. அப்போ இன்றைய தினம் வந்து அதே மாதிரி தான் வந்து இப்போ நாங்கள் டவுனுக்கு போய் அதை விட வந்து முக்கியமாக வந்து எங்களோட மாமா வந்து இல்லாதபடியா அம்மா தண்ணிக்கிறேன். நம்ம அப்போ அம்மாவுக்கு அப்படி பார்க்கணும் முடியாது. ஏன்னு சொன்னால் அம்மா வந்து இங்கே போனாங்கன்னா என் அம்மா விட்ட போகல. அப்போ அம்மா என்ன செய்கிறாங்க பார்த்து அம்மாவுக்கு மாதிரி மீன் வாங்கி கொடுத்துட்டு வருவோம். அம்மாவுக்கு வந்து மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து இன்றைக்கு அம்மாமான தேவையை முடிச்சு போட்டு தான் வந்து நாங்கள் இப்போ போகிறோம். போட்டு எத்தனை மணிக்கு வந்து மலை சமைச்சிட்டு செல்லக்கிளியப்பாவுக்கு வந்து 12 மணிக்குள்ள வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும். நம்ம வெளியே கொடுத்தா தான் அப்பா சென்னைக்கு வேணும்னு சொன்னார். வந்து சாப்பிட்றது குறைவு, கொஞ்சம் தான் சாப்பிடுவார். அப்போ அது வந்து வேலையை கொடுக்கணும். என்ன தேட்டோடன்னு சொன்னால் அதை வந்து நல்லா குழைய காய்ச்சி அப்படி கொஞ்சம் தான் சாப்பிடுவார். அதை சாப்பிட்டாலும் அதுக்குரிய மாதிரி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா. அதை விட வந்து நானும் கொஞ்சம் எங்களோட உடம்போல வந்து கொஞ்சம் குறைக்க போகிறோம். என்னன்னு சொன்னேன் இப்போ வந்து உண்மையில என்னன்னு சொல்ல இந்த வருத்தத்தை பற்றி கொஞ்சம் கதை கொஞ்சது பெரிய ஆக்கள் இருக்கின்றல உண்மையில சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு நடுத்தரமான ஆக்கள்ல இருந்து எல்லாருக்கும் வந்து அடைப்புகள் காற்று பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த வகையில் பார்க்கல எனக்கும் வந்து சரியான தும்புறம் ஏற்படுது. காற்று பிரச்சனை என்ன அடிக்கடி நெஞ்சு குத்து வருது, மூச்சு வர அந்த மாதிரி சுடு தண்ணியை குடிக்கிறது, அப்புறம் ஒரு ஓவரையில் வரக்குள்ள அப்புறம் ஒன்று வேலை செய்கிறது, அப்படி கொஞ்சம் பிரச்சனைலாம் கிடக்கு. நான் அப்போ அதால் எப்போவுமே நாங்கள் வந்து சாப்பாட்டு கொண்டோலுக்கு இருக்கிறது நல்லது. அதை நான் இப்போ ஜதுவு காலம் சொன்னானே இல்லைன்னு நாங்கள் வந்து வளமையாக அந்த வெள்ளைச்சோறு எல்லாத்தையுமே தவிர்த்து கோதுமை புட்டை தவிர்த்து தூட்டல் அரிசி சூப்பரிசி அதெல்லாம் காய்ச்சி மேலே சாப்பிட்டோம்னு சொன்னாங்க. அது வந்து அடைப்பு இல்லாமல் கொஞ்சம் நாங்களும் வாழலாம் இந்த பூமியில். அப்போ இன்றைய தினம் வந்து நான் காலமையில் வந்து மெசேஜில் வந்து முடிச்சேன்னு சொன்னால் வந்து நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன். அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை வந்து நான் போட்டு காட்டுறேன்னா வெயிட். என்ன மெசேஜ்?
எங்கள்ட சுமன் மாமான பாட்டை வந்து நீங்க இன்றைக்கு எங்கள்ட சேனல்ல வந்து கேட்க போறீங்க. நான் போட்டு காட்டுன்னு பாருங்க. இந்த சும்மா டாடி இது போதும் உடல் தீண்டாதே இங்கு போராடும் சருகான பூவனம் தாங்காதே நான் ஒன்று எண்ணித்த வைக்க நான் ஒன்று தெய்வம் நினைக்க துன்பத்தில் என்னை தள்ளி போகாதே என் நெஞ்சம் தாங்காதே பூங்காற்றே இது போதும் என்னுடன் தீண்டாதே. பாட்டை உண்மையிலே பாட்டு வந்து நல்லா கிடக்கு. சும்மா எனக்கு வந்து என்ன சொல்றது குடும்பத்தனங்கள் நிறைய இருக்குது. அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடி அதுக்கு வந்து ரெக்கார்டிங் போடுறோம். அதை நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உடம்புமே நல்லா இருக்கு. நல்ல வாய்ஸ் நல்லா காலம் ஒளிமினது வந்து மான்மோண்ட குரலாளதானா நான் போன் எடுத்துட்டு டேட்டா ஆன் பண்ணிவிட்டு தம்பியாக்களை பள்ளிக்கார கொண்டு ஒழும்புறேன். ஆள் வந்து பாட்டு பாடி எனக்கு அனுப்பியிருக்கு. நான் கேட்டுட்டு ஆட்டோக்க பாட்டு போடாம இந்த பாட்டு தான் போட்டு கொண்டு போனேன். நான் நல்லா இருக்கு பாட்டு. இந்த ஆளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்க போது என்னன்னு சொன்னா ஐயோ பாட்டு யூடியூப்ல போட்டாங்களேன்னு நாளை தெரியாது. எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன போதைக்கு நீ பாட்டே ஆள் பாடி அனுப்பாது என்னவங்க விட்டு அவனும் செய்ய மாட்டாங்க. நல்லா டான்ஸ் பண்ணுவான் சுமன் வந்து. அப்ப பாட்டு திறமையும் இருக்கொண்டு இப்ப இன்னைக்குதான் நான் தெரியும். அதுதான் போன கொஞ்சம் பிஸி போல இருக்கு. அது எடுக்குது இல்ல. சரி ஓகே. அப்ப கொய்யா பூக்குதா? கொய்யா பூக்குதோ இல்ல? இது பூத்தானே. பூத்தானே. அப்ப எந்த கோயிலுக்கு பூ கொடுப்போம்? இந்த மலைக்கு வந்துட்டு காயன. சரி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாமா வந்து ஆன்சர் இல்லை. அப்போ நாங்கள் வந்து அப்பப்பாக்கான அந்த முருக்கமிலையம் வந்து ஆஞ்சிட்டு டவுனுக்கு போய் மரக்கறி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து மீன் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து எங்கள்ட அம்மாவுக்கு வந்து எல்லா பொருட்களையும் வந்து நான் எல்லா கடையிலையும் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்து அதுதான் ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோப்பாங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். அந்த முருக்கமில் இடத்துக்கு வந்து வந்தால் ஜனமா எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்கைக்காய் இருக்குது. ஆனதுக்குள்ள யாரு பாம்பு நிக்கலாம். வெயிலா கிடக்க போய் நல்ல ஃப்ரெஷ் இல்லை தானே கிடாக்குது. அந்த கொப்பை வளர்த்தா அது வேற கூட வெயில் முருங்கைக்காய் கிடக்குது. மலைக்கு கொஞ்சம் அந்த தோல்பட்டியெல்லாம் கொஞ்சம் குட்டியாக கிடக்கு போட்டு அந்த மேலே மேற்கட்ட அப்படி முடிக்கும். ஆனால் மழை நேரம் முருங்கையில் வந்து மசு குட்டி இருக்காது. நல்ல ஃபஸ்ட்டான இல்லையா இருக்குன்னு காணாம். ஆட்டுக்குட்டி வெயில் ஐயோ. நான் வெட்டியா நான் தொங்கிட்டேன். அம்மா தானே வரும் காட்டேன் உங்களோட காணும் காணும் கணக்கு நோண்டதுங்களா சந்தைக்கு போகிறோம்னா அம்மாட்ட போய்தான் சந்தை போகிறோம். முருகமில்ல காணும் உலகிலேயும் காணும். எனக்கும் அப்பா பார்க்க காணும். எல்லாம் சாப்பிடல முருங்கை சாப்பிடுங்கள சாப்பிடுவோம். நாங்கள் வந்து பழைய காலத்து சாப்பாடுலாம் சாப்பிட போமே. ஒடியல் புட்டு முருங்கையில் அதுதான் நல்லது. ஹீரோயின் அம்மா தூக்கம். சரி இப்போ நாங்கள் வந்து அம்மம்மாவிட்ட நிற்கிறோம். நாத்துக்குட்டி எங்கே நிற்கிறோம்? அம்மம்மாவிட்ட. அதை வந்து வெயிட் பார்க்குற மிஷினில் எங்களோட வெயிட் பார்த்தோம். வெயிட் கூடுதலையோ குறையாதான். அப்போ அம்மா வந்து எங்களுக்கு ரோலும் நெஸ்காஃபியும் எங்களுக்கு இல்லையோ உங்களுக்கு இல்லை. இப்போ தான் சொன்னாங்க உடம்பு குறைக்கணும்.
சாப்பிட்டு பா வந்துடுங்க. நல்லா இருக்கும். உள்ள சொல்லணும் சரியில்லை பிடிக்கும். லூனானிமா வாங்கினது வடை இல்லையா? நான் 10 மணிக்கு வந்துட்டு வடை ரோல் வருவாங்களே. அதுக்கு தான் ரோல் வேண்டாம். சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த ரோல் டீயும் குடிச்சிட்டு இனி வந்து வெளியே வீட்டை போவோமே எதுவும் டைம் ஆச்சுது. அம்மா வாங்க பண்ணி வீட்டேன். ஏன் சேர்ந்தவங்க நாங்கள் வந்து விடும் தானே. அம்மா வேலையில் அம்மா இஞ்சான் இருக்க பிராமண அம்மா சமைக்க போகிறாம என்ன மிளகரை விட்டு வச்சுக்கலாம். வெண்டிக்காய் கறி மிளகாய் பூசணிக்காய். என்ன ஹவுஸ் போட போறீங்களா? மீன் மிளகாய் மட்டும் தான் வேணுமா? ஆமாம்மா, மீன் வைத்தப்படுறான். சரி, அப்போ நாங்கள் டீ ரோலையும் சாப்பிட்டு போவோமே. சரி, இப்போ நாங்கள் வந்து அம்மாட்ட பற்றி தண்ணி குடிச்சிட்டு பொழுது வந்து இதுதான் ஒரு காணொலியை பதிவு செய்கிறோம். அப்போ அம்மாட்ட போனால் அம்மா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நல்ல பிரவாரண்டு. அப்போ ஆள் மரக்கறியை வட்டி வச்சுட்டு தனக்கு மீன் கறி வேண்டாம். அவன் வெங்களையே பேசுகிறான். என்ன கஞ்சி வகையை குறைங்கோ, டெய்லி மீன் சாப்பிடாதவங்க மரக்கறியை நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அம்மா வெண்டிக்காயும் பூசணிக்காயும் கறிமிளகாயும் எல்லாம் வெட்டி வச்சுருக்குறான். அப்போ சமைக்க போகணும்னு சொன்னால் அப்போ வேணாமண்டா மீன் விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ எங்களோட அப்பாவுக்கு வந்து நெத்தலியை வந்து கடலில் வலை வீசின மாதிரி கட்டுறது அவங்க எல்லா இடம் பார்த்தோம். ஆனால் ஒரு இடம் நெத்தலி வந்து இல்லை. நெத்தலி மீன் வந்து ஒரு சீசனுக்கு தான் வருமே. அவர் தைப்புறம் வந்துன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக வரும். பார்ப்போம் எவ்வளோ கண்ணை சந்திச்சா வாங்குவோம். அப்போ அப்பாவுக்கு அரைய கறிக்கு என்ன மீன் வாங்கினாங்க? இந்த மீனை வச்சுட்டாண்டதை மனசு மாட்டம் இருக்காது. பயமாக கிடக்குது வெட்ட ஒட்டியோ கத்திரிக்கோளெல்லாம் போட்டோம். முள்ளு குத்தினா கடுக்குமா போய் ஒட்டி இப்படி திரும்ப இப்படி அரியல் மீன் கடைக்கு இதுதான் மெயின். அதாவது ஒரு குழந்தை கிடைச்சாலும் இந்த மீன் தான் சாப்பிடுவாங்க. அப்ப சின்ன மீன் வகை வந்து அப்பாவிலாவும் சாப்பிடலாம். அந்த ரஜ்ஜிகள் மாட்டு ரஜ்ஜி ஆட்டு ரஜ்ஜி அதெல்லாம் இயல்பான அளவு தான் இருக்குது. கோழி ரஜ்ஜி வந்து கிழமையில ஒருக்கா சாப்பிட்டாலும் காணும். மீனை வந்து நாங்கள் வந்து பத்தியமா சாப்பிட்டு மெயினாக நான் நெத்தலி பார்த்தது என்னன்னு சொன்ன அப்பாவுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் இல்லை, ஒரு தீயல் மாதிரி செய்யுது. அதாவது உப்பு புளி வெங்காயம் மஞ்சள் போட்டு ஒரு தீச்சிட்டு கொடுத்தாலும் வந்து அவருக்கு நல்லா இருக்குமெண்டு போனான்னு கிடச்சிட்டது. அப்போ தீயல் வந்து அப்பாவுக்கு விருப்பம். அப்போ அதனால என்ன வாங்கினாங்க தீயலுக்கு சொன்னால் கேரல் ஒன்று தூக்காட்டம். கேரல் குட்டி ஒன்று அடிவில் பெருசு எல்லாம் கிளவல் தானே, பெருசு சின்ன இல்லை. இவர் தான் கேரல் மீனுங்குதாலே நம்மியா. இதெல்லாம் இந்த சத்தான சின்ன மீன்கள். அதை விட்டு அந்த பெரிய பெரிய முறியலை வாங்குறது எல்லாம் வேஸ்ட். சரி, அப்போ நாங்கள் மீனெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனிமேல் தான் நாங்கள் வந்து சமைச்சு எங்களை விட சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு வந்து ஏழியாக சாப்பாடை கொண்டு போவோம். நேரம் இப்போ சரியாவது 11 மணி ஆச்சு. 11 மணி ஆச்சு. ஜாதக மண்டையை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. அப்பா இந்த வேலையை போட்டு தானே. அப்போ சரி, நாங்கள் கடை ரெண்டைக்கெல்லாம் சமைச்சு சாப்பாடை கொண்டு போவோம். ஓகே, இதோடு நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.